Hi friends, இந்த வீடியோவில் root locus பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Sketch the root locus of the unity feedback system which has an open loop transfer function g of s is equal to k divided by s into s square plus 4s plus 13. இதுதான் கொடுத்துருக்காங்க. Step number 1. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் அதில் ஜீரோஸ் அண்ட் போல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏற்கனவே தெரியும் நியூமரேட்டரில் இருக்கிறது எல்லாமே ஜீரோஸ், டினாமினேட்டரில் இருக்கிறது போல்ஸ். நம்ம ப்ராப்ளமில் நமக்கு ஜீரோஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஜீரோஸ் நில், போல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட போகிறோம். இதுலேருந்து எஸ்ஸோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் இருக்கிறது டேர்ம் பார்த்திங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் s is equal to -2 plus j3 and s is equal to -2 minus j3 கிடைக்கும். இதை நீங்கள் a is equal to b is equal to c is equal to எடுத்துக்க, அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ s square plus 4s plus 13 எப்படி எழுதலாம்னா a is equal to 1, b is equal to 4, c is equal to 13. அதாவது -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, கால்குலேட்டரில் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது மோட் போங்க, மோடில் நமக்கு ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஈக்குவேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அன்னோன் கேட்கும். அன்னோன்லேருந்து இன்னொரு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிகிரியில் இருக்கும். டிகிரியில் நமக்கு ஸ்கொயரில் இருக்கா இல்லை க்யூபில் இருக்கான்னு பாருங்கள். நமக்கு s ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ டிகிரி 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் will ask ஏபிசி வேல்யூ. இங்கே ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 4 and c ஓட வேல்யூ 13. இதை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா x1 is equal to -2. இங்கே அந்த கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்சியில் r-1 கொடுத்துருக்கு. அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டயக்னலில் இமேஜினரி டேர்ம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷிஃப்ட் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் 3i plus 3i. அகெயின் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா x2 is equal to -2ன்னு கிடைக்கும். ஸோ அங்கே டயக்னலில் செக் பண்ணிங்கன்னா இமேஜினரி டேர்ம் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் -3j, அதாவது 3iன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. s is equal to 0, s is equal to -2 plus j3, s is equal to -2 minus j3. ஸோ டோட்டலாக 3 போல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா எம்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் m is equal to 0. நமக்கு ஜீரோஸே இல்லை. நம்பர் ஆஃப் போல்ஸ் n ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ n is equal to 3. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2ல் ரூட் லோக்கஸ் எங்கெல்லாம் நமக்கு அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம். ரூட் லோக்கஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு ரியல் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ரியல் ஆக்சஸில் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 0, அதோட s is equal to 0, -2 plus j3, -2 minus j3. அதனால் நமக்கு இமேஜினரி டேர்ம் இருக்கிறது எந்த டேர்மே வராது. அப்போ போல் ஒரு போல் மட்டும்தான் வரும். p1 is equal to 0 மட்டும்தான் வரும். ஜீரோஸும் நமக்கு கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஆக்சஸ் எப்படி எடுப்போம்னா பாயிண்ட் பிட்வீன் 0லேருந்து -3 வரைக்கும் எங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் அக்கராக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ -∞ ரைட் சைடில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குன்னு செக் பண்ணும். இன்கேஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அந்த ரியல் ஆக்சஸ்லேயே உங்களுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் -4 இருக்குது, -8 இருக்குது, -9 இருக்குது, இல்லை +2 இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எது வரைக்கும் எடுத்திருக்கோமோ அந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆடாக ஈவனான்னு செக் பண்ணணும். இங்கே நமக்கு -∞ செக் பண்ணோம் அப்படின்னா 0 மட்டும்தான் நமக்கு போல்ஸாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து இங்கே 1. ஸோ இட்ஸ் ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னாவே நமக்கு ரியல் ஆக்சஸ் பிட்வீனில் ரூட் லோக்கஸ் அக்கர் ஆகும். அதாவது 0லேருந்து -∞ வரைக்கும் இருக்கிற அந்த ஆக்சஸில் நமக்கு ரூட் லோக்கஸ் அக்கர் ஆகும். அப்போ ரூட் லோக்கஸ் எதுலேருந்து எது வரைக்கும் அக்கர் ஆகும்னா 0லேருந்து -∞ வரைக்கும் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3ல் அசிம்டோட்ஸும் சென்ட்ராய்டும் கால்குலேட் பண்ணுவோம். அசிம்டோட், ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட்ஸ்க்கு ஃபார்முலா +or-180 டிகிரி 2q + 1 divided by n - m. நமக்கு ஏற்கனவே என்னோட வேல்யூ எம்மோட வேல்யூ தெரியும். எம்மோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 3. ஸோ n - m வந்து பார்த்திங்கன்னா 3 - 0 is equal to 3. அப்போ க்யூவோட வேல்யூ 0லேருந்து n - m வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும்.
Qவோட வேல்யூ அப்போ 0 1 2 and 3 because n minus mோட வேல்யூ 3 வரைக்கும் நம்ம calculate பண்ணணும். இப்போ Q is equal to 0ன்னு இந்த angle of asymptoteல நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா plus or minus 180 degree into 2Q Qக்கு நம்ம 0ன்னு substitute பண்ணோம்னா 1 divided by 3ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம simplify பண்ணோம்னா plus or minus 60. அதே Q is equal to 1க்கு angle of asymptote A1 எப்படி calculate பண்ணலாம்னா plus or minus 180 degree into 2 into 1 plus 1 divided by 3. இதை simplify பண்ணோம்னா நமக்கு plus or minus 180 degree கிடைக்கும். Next Q is equal to 2. Angle of asymptote A3 is equal to plus or minus 180 degree into 5. அதாவது 2Q. 2 into 2 plus 1 divided by 3. இதை simplify பண்ணோம்னா plus or minus 300. Q is equal to 3க்கு angle of asymptote A3 is equal to plus or minus 180 degree into 2 into 3 plus 1. அதாவது 7 கிடைக்கும். Divided by 3 that is equal to plus or minus 430. இப்போ centroid calculate பண்ணு. centroidக்கு ஃபார்முலா தெரியும். sum of poles minus sum of 0 divided by n minus m. இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. sum of polesனா இருக்கிற எல்லா போல்ஸுமே ஆட் பண்ணணும்னு அர்த்தம். sum of zeroesனா இருக்கிற எல்லா ஜீரோஸையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். நிறைய பேர் கவுண்டிங் மட்டும் எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபார்முலா வந்து sum of poles minus sum of zeros. இங்கே போல்ஸ் எதெல்லாம் இருக்குன்னா 0 minus 2 plus j3 minus 2 minus j3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இமேஜினரி எல்லாமே கேன்சல் ஆகிடும். மைனஸ் நமக்கு ஜீரோஸ் எதுவுமே கிடையாது. அதனால 0 டிவைடட் பை n மைனஸ் எம்மோட வேல்யூ 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 4/3 ஓட வேல்யூ மைனஸ் 1.33ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் அவர் சென்ட்ராய்டு வேல்யூ. ஸோ சென்ட்ராய்டு வேல்யூ C is equal to minus 1.33ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 டு டிட்டர்மைன் பிரேக் அவே பாயிண்ட்ஸ். breakaway points calculate பண்ணனும்னா characteristic equation தெரியணும். characteristic equation is nothing but 1 plus g of s into h of s is equal to 0. அதாவது ஒரு transfer functionல denominator term. transfer function எப்படி எழுதுவோம்? g of s divided by 1 plus g of s into h of s. so அந்த denominator term தான் characteristic equation. நம்ம ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க g of s is equal to k divided by s into s square plus 4s plus 13. ஸோ இங்கே h of s கொடுக்கல அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ப்ராப்ளமில் சம்டைம் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க இட்ஸ் அ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னா h of s is equal to 1ன்னு அர்த்தம். ஸோ 1 plus g of s into h of s is equal to 1 plus g of s ஓட வேல்யூ எழுதிக்குங்க. h of s is equal to 1 that is equal to 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா s into s square plus 4s plus 13 plus k the whole thing divided by s into s square plus 4s plus 13 is equal to 0. இப்போ இந்த denominator term ரைட் சைடில் போச்சுன்னா ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னா s into s square plus 4s plus 13 plus k is equal to 0. இந்த s உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. s cube plus 4s square plus 13s plus k is equal to 0. Take this as equation number 1. இதை இங்கே எக்ஸ்பிரஷனில் நம்ம s is equal to j ஒமேகான்னு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிப்போம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து கேவோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுங்கள். கே மட்டும் இந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டோம்னா இப்போ மற்றது எல்லாமே ரைட் சைடில் கொண்டு போனோம்னா எல்லாமே மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் மைனஸ் காமன் எடுத்தோம்னா மைனஸ் ஆஃப் s cube plus 4s square plus 13s. டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம ஏற்கனவே ப்ரொசீஜர்லேயே பார்த்துருக்கோம். dk டிவைடட் பை ds is equal to 0ன்னு மேக் பண்ணணும். அதாவது இந்த கேவை ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு s பண்ணோம்னா வந்திருக்கிற ஆன்சரை ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஸோ இப்போ அந்த கேவோட வேல்யூ என்ன இருக்குன்னா மைனஸ் ஆஃப் இந்த எஸ் கியூபை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் 3s ஸ்கொயர்னு ஆகும். ப்ளஸ் இந்த 4s ஸ்கொயர்னா 4 into 2 into sன்னு வரும். அப்போ 8s ப்ளஸ் 13 into 1 13. ஸோ ஈக்குவேஷன் எப்படின்னா மைனஸ் ஆஃப் 3s ஸ்கொயர் ப்ளஸ் 8s ப்ளஸ் 13 is equal to 0ன்னு கிடைக்கும். This is nothing but our dk divided by ds value. ஸோ இதிலிருந்து அகைன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது a is equal to 3, b is equal to 8, c is equal to 13 போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு முடியல அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் கால்சியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கால்சியில் ஈக்குவேஷனில் நீங்கள் போயிட்டு டிகிரியில் இங்கே வந்து நமக்கு டிகிரி 2 இருக்கிறதுனால 2 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஏபிசியோட வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த s1 and s2 வேல்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த கால்குலேட்டர் மோடில் போயிட்டு ஈக்குவேஷனில் போயிட்டு டிகிரியில் 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த s1 s2 வேல்யூஸ் கிடச்சிரும்.
இன்கேஸ் நான் சொன்னது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எதில் உங்களுக்கு கிளியராக இல்லைன்றதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக நான் வேணால் வீடியோஸ் போட்டு விடுறேன். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். ஓகே, இப்போ S1 is equal to -1.33 plus J 1.6 கிடைச்சிருக்கு. இன்னொரு வேல்யூ S2 is equal to -1.33 minus J 1.6 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த S1 and S2 வேல்யூவை இந்த K ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி ரியல் வருதா, இமேஜினரி டேர்ம் வருதா, பாசிட்டிவ் வருதா, நெகட்டிவ் வருதா, இதை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு S1ஓட வேல்யூ நான் Kயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். S1 is equal to -1.33 plus J 1.6 K ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா K is equal to minus of S cube. Sக்கு பதில் அந்த வேல்யூ cube plus 4 into S square. S ஸ்கொயருக்கு பதில் Sஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் plus 13 into Sஓட வேல்யூ -1.33 plus J 1.6. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வருதா இல்லை நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கால்சி வந்து காம்ப்ளெக்ஸ் மோடில் வச்சுட்டு போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா K is equal to 12.59 minus J 8.17 கிடைச்சிருக்கு. அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி டேர்மில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் S is equal to -1.33 minus J 1.6 அதே சேம் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா K is equal to minus of Sஓட வேல்யூ அதாவது -1.33 minus J 1.6 the whole cube plus 4 into -1.33 minus J 1.6 the whole square plus 13 into -1.33 minus J 1.6. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 12.59 plus J 8.17 கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி டேர்ம் தான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி dk divided by ds is equal to 0ன்னு கேல்குலேட் பண்ணி வந்த ஆன்சர் எஸ்ஸோட வேல்யூ நம்ம இதில் K வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் ஒன்லி ரியல் டேர்ம் கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நமக்கு பிரேக் அவே பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே இமேஜினரி டேர்ம் இருக்குது. ஸோ இமேஜினரி டேர்ம் இருக்கிறதுனால there is no break away points and break in points. Next, step number 5. In step number 5, we are going to calculate the angle of departure and the angle of arrival. Friends, ப்ரொசீஜரில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னா கம்பல்சரி காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் இல்லைன்னா there is no angle of departure. அதே போல் angle of arrival calculate பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸ் ஜீரோஸ் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் ஜீரோஸ் இல்லை அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் அரைவல் வராது. ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சருக்கு ஃபார்முலா என்னென்னா 180 degree minus sum of angles from complex poles from other poles plus sum of angles from complex poles from other zeros. இன்கேஸ் ஜென்ரலாக பார்க்குறதுனால நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் P2லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 180 degree மைனஸ் சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் போல் P2 ஃப்ரம் அதர் போல்ஸ் ப்ளஸ் சம் ஆஃப் போல்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் P2 ஃப்ரம் அதர் ஜீரோஸ். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே காம்ப்ளெக்ஸ் போல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் எல்லாமே ஆங்கிள் ஜீரோஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் அதர் ஜீரோஸ். இங்கே ஜீரோ இல்லைன்றதுனால இந்த செகண்ட் டேர்ம் வராது, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் வரும். ஸோ 180 degree மைனஸ் சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் போல்ஸ் காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் P2 ஃப்ரம் அதர் போல்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு எத்தனை போல்ஸ் இருக்குது? P1 ஒரு போல்ஸ், தட் இஸ் P1 is equal to 0. P2 வந்து பார்த்தீங்கன்னா -2 plus J3. நெக்ஸ்ட் போல் வந்து -2 minus J3. ஸோ இதுதான் θ1ஓட வேல்யூ. θ1 இது θ2. ஸோ இந்த P2-ஐ ரெஸ்பெக்ட் பண்ணி நான் இருக்கிறதுனால ஃப்ரம் எந்த பாயிண்ட்னா அதர் போல்ஸ்னா இந்த P1லேருந்து P2க்குள்ள என்ன ஆங்கிள் இருக்குது, அதே போல் P3லேருந்து P2க்கு என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். θ1 எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 180 degree. நமக்கு தேவை இந்த ஆங்கிள் மட்டும்தான். நமக்கு ஏற்கனவே இந்த எக்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம். 180 டிகிரியிலிருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணனா எனக்கு θ1 ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளோட லென்த் நமக்கு தெரியும் 3, இதோட லென்த்து நமக்கு தெரியும் 2. ஸோ அப்போ எப்படி எழுதலான்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் திஸ் பொசிஷன், அதாவது ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து 3 divided by adjacent side ஓட வேல்யூ வந்து 2. ஸோ tan inverse ஆஃப் 3/2 அப்படின்னு கிடைக்கும்.
that is nothing but your x value. So theta 1 is equal to 180 degree minus x. X oda value நமக்கு 56.3 கிடைச்சிருக்கு. அப்ப அதிலிருந்து substitute பண்ணனா theta 1 is equal to 123.7 கிடைக்குது. இப்ப theta 2 நம்ம theta 2 calculate பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. It's exactly 90 degree ல இருக்கு. So angle of departure from pole P2 எப்படி எழுதலாம்னா 180 degree minus of இங்க P2 க்கு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு θனா θ1 plus θ2. So 180 degree minus θ1 ஓட வேல்யூ 123.7 plus θ2 ஓட வேல்யூ 90. So அதை simplify பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். That is nothing but your angle of departure. Angle of departure pole P2 answer minus 33.7 கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் நம்ம கிராஃபை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் P3. அப்போ πd தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் ஃப்ரம் போல் 3 எப்படி எழுதலாம்னா கான்ஜுகேட் ஆஃப் த வேல்யூ. ஸோ அங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருக்கும், அங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா அங்கே மைனஸாக இருக்கும். நமக்கு வந்து P2ஓட வேல்யூ minus 33.7 கிடைச்சிது. அப்போ P3ஓட வேல்யூ 33.7 கிடைக்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 6 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 6ன்னா கிராசிங் பாயிண்ட். கிராசிங் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் s is equal to j omega சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் s cube plus 4s square plus 13s plus k is equal to 0. இப்போ இதோட s ஓட வேல்யூ j omega சப்ஸ்டியூட் பண்ணோம்னா j omega the whole cube plus 4 into j omega the whole square plus 13 into j omega plus k is equal to 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா j cubeனா j square is equal to minus 1. அப்போ minus j omega cube minus ஏன்னா j square is equal to minus 1ன்றதுனால minus 4 omega square plus 13 omega plus k is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரியல் டேர்ம் தனியாகவும் இமேஜினரி டேர்ம் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ரியல் டேர்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 4 omega square plus k is equal to 0. இமேஜினரி டேர்ம் minus omega cube plus 13 omega is equal to 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி டேர்மில் ஒமேகா தனியாக வெளியில் எடுத்துட்டா அப்படின்னா minus omega square plus 13 is equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு தேவை omega square இந்த டேர்ம் மட்டும் வச்சுட்டு ஒமேகா அந்த சைடில் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ minus omega square plus 13 is equal to 0. இதிலிருந்து ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus omega square is equal to minus 13. minus கேன்சல் ஆயிடுச்சுன்னா omega square is equal to 13 கிடைக்கும். இதிலிருந்து ஒமேகா வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13, that is nothing but plus or minus 3.6 ன்னு கிடைக்கும். So omega is equal to 3.6. இந்த வேல்யூ ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ ரியல் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் minus 4 omega square plus k is equal to 0ன்னு ரியல் டேர்ம் கிடைச்சிது. இதுலேருந்து k ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனா இங்கே இருக்கிற மைனஸ் அந்த சைடில் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 omega square நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். omega square is equal to 13. அப்போ k ஓட வேல்யூ 52ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ கிராசிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா omega is equal to plus or minus 3.6. கிடைச்சிருக்கிற வேல்யூஸை வச்சு இப்போ நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ் ரியல் டேர்ம், ஒய் ஆக்சஸ் இமேஜினரி டேர்ம். இங்கே நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எனக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 - 3லே முடிகிறதுனால நான் 0.5 இருந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சஸ் 0.5 1 1.5 2 2.5 அந்த மாதிரியும் ஒய் ஆக்சஸ் ஆல்சோ சிமிலர் 0.5 1 1.5 2 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா 1 2 3ன்னு தட் இஸ் யுவர் விஷ். ஸோ உங்களுக்கு ஸ்கேல் அக்கார்டிங் டு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்? ஜீரோஸ் அண்ட் போல்ஸ். ஜீரோஸ் அண்ட் போல்ஸை லொக்கேட் பண்ணுறோம். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 is equal to 0. ஸோ அதை எப்போவுமே போல்ஸ் அப்படின்னா கிராஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதை கிராஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு P2ஓட வேல்யூ -2 + J3. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் -2, ஒய் ஆக்சஸில் +3. ஸோ இது இமேஜினரி டேர்ம் இல்லைங்களா? ஸோ +3J இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் P2, தட் இஸ் -2 + J3. அதே போல் போல் 3ன்றது -2 - J3. -2ன்றது எக்ஸ் ஆக்சஸ் ரியல் டேர்ம். -2ல் இமேஜினரி டேர்ம் வேல்யூ வந்து -J3னா இங்கே இருக்குது. ஸோ -2 - J3 இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட்டு எக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது கிராஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறது போல்ஸ்.
இங்கே நமக்கு ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஜீரோஸ் இன்கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை சர்க்கிளாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஜீரோஸ் எதுவுமே இல்லைன்றதுனால நம்ம அதை மார்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு சென்ட்ராய்டு வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். சென்ட்ராய்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சதுன்னா -1.33 கிடைச்சிருக்கு. ஸோ -1.33ன்றது இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணியிருக்கேன் C is equal to -1.33. ஸ்டெப் நம்பர் 2ல் ரூட் லோக்கஸ் எங்கே அக்கர் ஆச்சுன்னு பார்த்தோம். ரூட் லோக்கஸ் நமக்கு எங்கே அக்கர் ஆச்சுன்னா 0லேருந்து -∞ வரைக்கும். ஸோ அந்த லைன் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 0லேருந்து -∞ வரைக்கும் டார்க்காக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா தட் இஸ் யுவர் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3ல் அசிம்டோட்டை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அசிம்டோட் எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்போம்? ஆங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு +or-60 டிகிரி. அதாவது சென்ட்ராய்டிலிருந்து நீங்கள் ப்ரொடெக்டரை வச்சு நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணிங்கன்னா +60 எடுத்திங்கன்னா யூல் கெட் அசிம்டாட் 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி +or-180 டிகிரி. 180 டிகிரினா லெஃப்ட் சைடில் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது சேம் ஆக்சிஸில் தான் 180 டிகிரின்றதுனால அது போடணுன்னு அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வேல்யூ -60 எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் இருக்குது +or-60ன்னா ப்ரொடெக்டரை அப்படியே திருப்பி 60 டிகிரி -60 எடுத்தீங்க அப்படின்னா யூல் கெட் லைக் திஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் அசிம்டாட் 2. அசிம்டாட் 1, அசிம்டாட் 2, அசிம்டாட் 3. ஆக்சுவலி நம்ம எப்படி போடுவோம்னா 300லேருந்து 360 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா -16 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்க ஆங்கிள். நார்மலாகவே இப்படி போட்டிங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்கிறேன். நமக்கு அசிம்டாட் 1ல் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா +or-60 இருக்குது. ஸோ சென்ட்ராய்டில் ப்ரொடெக்டரை வச்சு 60 +60 எடுத்துக்கோங்க. அதே ப்ரொடெக்டரை திருப்பி வச்சு -60 எடுத்துக்கோங்க. ஸோ +60 and -60. இன்கேஸ் இன்னொரு ஆங்கிள் இருந்ததுன்னா அதே எடுத்துக்கோங்க. இங்கே 180 இருக்கிறதுனால 180. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Q is equal to 0னா 60 அப்படியே கிடச்சிச்சு. Q is equal to 1க்கு 180 டிகிரி. 180 டிகிரினா லெஃப்ட் சைடில் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். அது போட்டாலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு Q is equal to 2க்குள்ள +or-300 கிடச்சிது. 300 எப்படி பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலி 360லேருந்து 360 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு -16 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். தட் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் 300. நெக்ஸ்ட்டு Q is equal to 3க்கு 420 கிடச்சிது. 420னா 360லேருந்து 420 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 420லேருந்து 360 மைனஸ் பண்ணோம்னா அகெயின் யூ வில் கெட் த +60. ஸோ அது திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிறத ஆங்கிளில் +60 -60 -180 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் த அசிம்டோட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் கேல்குலேட் பண்ணியிருந்தோம். ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் -33.7. ப்ரோ சர்க்கிளில் போல் 2ல் வச்சுட்டு நம்ம 33.7க்கு நம்ம ப்ரோ சர்க்கிள் அதாவது -33 ப்ரோ சர்க்கிளில் திருப்பி வச்சுக்கணும். -33.7க்கு நம்ம ஆங்கிள் எடுத்துக்கணும். அதே போல் P3லேருந்து பாசிட்டிவ் +33.7க்கு நம்ம ஆங்கிள் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆங்கிள் எடுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக நீங்கள் எடுத்தால் போதும். இந்த லைன் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிடாதீங்க. ஸோ லைட்டாக ட்ரா பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அது கர்வ் மாதிரி நம்ம வரைவோம். அது கிராஸ் ஓவர் பாயிண்ட் எங்கே மீட் ஆகுது அப்படின்றது. ஸோ அதனால் லைட்டாக மட்டும் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆங்கிள்லேருந்து பிரேக்அவே பாயிண்ட்ஸ் எங்கே கிராசிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணணும். ஸோ கிராசிங் பாயிண்ட் நமக்கு வந்து 3.6ல் கிடச்சிருக்கு +or- தட் இஸ் ஒமேகா வேல்யூ. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு +or-3.6. ஸோ இந்த ஒய் ஆக்சஸ் இந்த இமேஜினரி டேர்மில் 3.6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது 3.6. அப்போ இந்த வழியாக இந்த பாயிண்ட்டை நம்ம கர்வ் வரையணும். அதே போல் இமேஜினரி ஆக்சஸில் -3.6 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போ P2லேருந்து இந்த வழியாக நம்ம கர்வ் வரையணும். எப்போவுமே இந்த கர்வ் எப்படி வரும் அப்படின்னா கிராசிங் பாயிண்ட் அசிம்டோட்டுக்கு பேரலாக தான் நம்ம வரையணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள்லேருந்து இந்த 3.6 மீட் பண்ணி ஒரு கர்வ் வரையணும். அதே போல் பாசிட்டிவ் 3.6 பாஸ் பண்ணுற மாதிரி பேரலாக அசிம்டோட்டுக்கு பேரலாக ஒரு டயக்ராம் வரையணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிரேக்அவே பாயிண்ட்ஸ் கிடையாது, பிரேக் இன் பாயிண்ட்ஸும் கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நமக்கு பாசிட்டிவ் அண்ட் ரியல் டேர்ம் நமக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் கிராஃப்.